வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற அரசியல் கருத்து. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய அரசியல் நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழக சட்டமன்றம் சட்டப்பேரவை இன்றைக்கி கூடியிருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதல் உரையை இன்றைக்கி சட்டசபையில் பேசியிருக்காரு. மிகவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டசபை எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்படக்கூடிய எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்குது. அப்போ இந்த சட்டமன்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சினிமா பாணியில் ஒரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சினிமாவில் எப்படி தனக்கு எதிரான ஒரு அப்போசிஷனில் ஒரு வலுவான ஒரு ஆள், அஜித்தாக இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான ஆட்களை எடுத்து நின்று ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போதும் நான் ஒரு கூஸ் பொம்பலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைய சட்டமன்றங்களில் அரசியலில் அவர் அடுத்த லெவலுக்கு போய் ஒரு முதல்வராக இருக்கும்போது தன்னோட ஆப்போசிஷன் பார்ட்டி திரு உதயநிதியை ஒரு அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருப்பாரு. படங்கள் வேறு, ஆனால் ரியல் லைஃப்பில் சட்டமன்றங்கிறது வேறு அப்படிங்கிறது இனி போக போக அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ ஒரு தமிழக அரசியல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உதய் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியல் களம் மாறி இருக்கு. இது நல்லது. இது ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு யங்கான ஒரு முதலமைச்சர், ஒரு யங்கான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு பாலிட்டிக்ஸ் நடக்கும், ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி சட்டசபையில் தனது முதல் உரையில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஆளுங்கட்சிக்கு நாங்கள் நிகழான ஒரு எதிர்கட்சிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படிங்கிறத என்னுடைய பார்வையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு நிகரான எதிர்கட்சி அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள், 234 உறுப்பினர்கள், 234 உறுப்பினர்கள் இன்றைக்கி 107 உறுப்பினர்கள் தான் பெற்றிருக்கீங்க. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் 107 தான். மிச்சம் எல்லாமே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான். ஸோ ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு எதிர்கட்சியை இந்த தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு சரியான வழிநடத்துறதுலையும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி அவங்கள நடத்தணும் அப்படிங்கிறத எதிர்கட்சியோட அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கணும். எதிர்கட்சிக்காரங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லி ஆளுங்கட்சியை சரியான திசையில் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகளை அதிகமாக மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே திரு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன நெருடலான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது, எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியால் தன்னோட எந்த ஒரு செயல்பாடுகளையும் தெளிவாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபஸ்ட் பால்லே ஒரு போல்ட் ஆக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்ம தமிழர்கள் அந்த ஒரு ப்ரௌடில் நம்ம இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆளுங்கட்சி தரப்பை சார்ந்தவங்க யாரும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்கும் பொழுது அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடமா மூன்றாவது இடத்துல தான் பாடப்பட்டிருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த தலைவர்களுமே அதை கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா அப்படின்லாம் தெரியல. பட் இருந்தாலும் சரி, ஒரு புதிய அரசு, ஒரு அனுபவம் இல்லாமல் பதவி இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசுங்கிறதுனால ஸோ எதிர்கட்சிகள் பெருசாக கண்டனத்தை தெரிவிக்கல. பட் இன்னைக்கு அந்த சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த தெளிவாக ஒரு ஸ்டாண்டும் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா
தமிழ் தாய் வாழ்த்து வந்து எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்து முதலாவது பாடப்படணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வருகிற நாட்களில் வந்து சட்டசபையில் வந்து ஆளுநர் உரை பேசப்படும் பொழுது ஆளுநர் உரையில் பேசப்படுறதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடணும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து சட்டசபை கூடும்பொழுது ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்போ கூட அப்போதைய இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து விடவே இல்லை. அவர் வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் தமிழ் தான் ஃபஸ்ட்டு, இது தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் வந்து நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா வந்து இப்போ மேற்கு வங்காளத்துலேயே ஆட்சி செய்கிறாங்க. அந்த பதவியேற்பு விழாவில் கூட வந்தே மாதரம் பாடப்படலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பாடப்படுது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெளிவாக ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு கடிவாளம் போடுற அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாவுடைய வார்த்தைகள் ஒன்று இருக்குது, வண்டிக்கு பிரேக்கோ காலைக்கு வந்து மூக்கனா கயிறோ ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்கட்சி வந்து வந்து கடிவாளமாக இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு செய்யக்கூடிய நன்மைகளை வந்து நல்ல விஷயங்களை வந்து எதிர்கட்சிகள் பாராட்டவும் செய்யணும். கெட்ட விஷயம் அதாவது செய்கிற தவறு வந்து சுட்டி காட்டி மக்களுக்கு தேவையான ஒரு பாதையில் மக்களுக்கு தேவையான நன்மையாக நல்ல காரியங்களை நடத்தல வந்து ஆளுங்கட்சிக்கு ஆலோசனை கொடுக்கவும் செய்யணும். அதே சமயம் கடிவாளம் போட்டு இழுக்கவும் செய்யணும். ஆக மொத்தம் எதுவும் நடந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கணுங்கிறத வந்து அண்ணா சொன்ன வார்த்தைகளை மேற்கொள்ளிட்டு இந்த சட்டசபையில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு பெரிய வந்து ஒரு முதல்வர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் எப்போவும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க. ஸோ எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக நீங்கள் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்து என்னுடைய செயல்பாடுகள் சரிவர இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டசபையில் வந்து ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொன்னார். என்ன அப்படின்னா, லைலா காலேஜில் 2 பேருமே ஒன்றா படித்தோம், முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஆனால் அரசியலில் நாங்கள் தான் சீனியர் அப்படிங்கிறதே சொன்னார். ஏன்னா 1967 நாங்கள் ஆட்சியில் மாறி இருக்கோம். ஸோ வந்து அரசியலில் நாங்கள் தான் சீனியர். ஸோ எங்களோட அனுபவம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த இதில் வேணாலும் எங்களோட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சில அரசியல் நாகரிகம் வந்து எப்போவுமே இருக்கணும். அதாவது சட்டப்பேரவை தலைவருக்கு அவர் அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஆல்ரெடி 2 டைம் வந்து உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, இப்போ 3வது டைமும் உறுப்பினராகி சட்டசபை நடத்தக்கூடிய சபாநாயகராக இருந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பேருக்கும் சமமாக இருந்து நடுநிலையாக இருந்து எல்லா விவாதங்களுக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தன்னோட ஸ்டைலே அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உரைகளும் தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக பேச்சை முடிக்கும் பொழுது ஒரு ஊமுக்குத்து குத்திட்டாரு கூட சொல்லலாம் எதிர்கட்சி தலைவர். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் வந்து அதிக பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்கல, அதனால ஆட்சி அமைக்க கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியோட சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நச்சுன்னு ஒரு பாயிண்ட் வச்சு பேசியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி தான் பேசுவார். தன்னுடைய வார்த்தைகளை வந்து காயப்படாமையும் மற்றவங்களுக்கு காயப்படுத்தாமையும் அதே சமயம் காயப்படுத்துகிற மாதிரியும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். அதே போல தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய உரையில் முடிக்கும் பொழுது இதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்க வந்து நீங்கள் திணறினப்போ எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய எம்எல்ஏக்களை கொடுத்து உங்களை ஆட்சி அமைக்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஒரு வார்னிங்காகவும் கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைய தினத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி வந்து ரொம்ப சிறப்பாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணும் விதமாக அவருடைய உரை இருந்தது. ஸோ பார்ப்போம் வருங்காலங்களில் எப்படி சட்டமன்றம் போகுதுன்னு நானும் அவளை காத்திருக்கிறேன். நன்றி.